போன மாதம் மட்டும் நீங்கள் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் மொத்தமாக எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த லாஸ்ட் 1 இயரில் உங்களோட இவி பில் ஆவரேஜாவோ இல்லை டோட்டலாவோ எவ்வளோன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? உங்களோட மந்த்லி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோனாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. அப்போது இந்த ஆப் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஹலோ ஃபெலோ காம்ரேட்ஸ், இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் ஒரு ஆப் வேணும்னாலே 9 ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நிறைய ஆப்ஸை பற்றி இந்த சேனலில் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு பட்ஜெட்டிங் ஆப். பட்ஜெட்டிங் ஆப் ஜென்ரலாகவே நம்மளோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் நிறைய பட்ஜெட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பர்டிகுலர் ஆப் தான் என்னோட நீட்ஸ்க்கு ரொம்ப ஃபிட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இந்த ஆப்பை பற்றி இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் இந்த ஆப்போட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்தர்மோர் இந்த வீடியோட எண்டில் இந்த ஆப்போட இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ், இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸை நான் என்னோட லைஃப்பில் எவ்வளோ அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணுறேன் அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். நம்ம குயிக்காக இந்த ஆப்போட மேஜர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி கஸ்டமைசேஷன். ஸோ ஒருத்தவங்களும் அவங்க எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பேட்டர்ன் பொறுத்து தான் அது என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி சேவ் பண்ண முடியும். இவங்க வந்து கேட்டகரிஸில் வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்க. நம்ம எந்த மாதிரி கேட்டகரிஸ் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். அது போக ஒரு கேட்டகரி கீழேயும் ரெலவெண்ட்டான சில ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் சப் கேட்டகரிஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸை ஈஸியாக நம்மளோட எக்ஸ்பென்ஸ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங். உங்ககிட்ட வந்து நீங்கள் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு டக்குன்னு சொல்ல வராது. ஆனால் மாதத்துக்கு நீங்கள் பெட்ரோல் எவ்வளோ போடுவீங்க, இல்லை மந்த்லி மொபைல் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு இண்டிவிஜுவல் ஐட்டமாக கேட்டால் உங்களால் டக்குன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஃபீச்சர் தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி நான் நினைக்கிறேன். மற்ற நிறைய ஆப்ஸ் வந்து ஓவராலாக பட்ஜெட் போட கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆப்பில் தான் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி லெவலில் நீங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தேர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் யூஸ். நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம டே டு டே எக்ஸ்பென்ஸ்லாம் மேனுவலாக ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுவே ஒரு டீடியஸான விஷயம். ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபாஸ்ட்டாக உங்களால் போடுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸை ரொம்ப குயிக்காக இதில் ஆட் பண்ணிட முடியும். அடுத்த ஐட்டம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்பீட் செட்டிங். நம்ம சில எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து மாதம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டோ இல்லை மொபைல் ரீசார்ஜோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸில் இதே அமௌண்ட்டு தான் திரும்ப கட்டிகிட்டு இருக்க போகிறோம். ஆனால் அந்த மாதிரி விஷயத்தையும் திரும்ப நான் ஞாபகம் வச்சு போய் எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவங்களே வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்பீட் செட்டிங் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் போயிட்டு இனிமேல் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து மாதம் இல்லை 2 months ஒன்ஸ் இந்த டேட்டில் இந்த டைமில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஃபீச்சர் வந்து இவங்களோட ரிமைண்டர்ஸ். இவங்ககிட்ட வந்து நம்ம டெய்லி எனக்கு ஒரு 9 PM ரிமைண்டர் அனுப்புங்க, இல்லை ஒரு 10 PM ரிமைண்டர் அனுப்புங்கிற மாதிரி நம்ம கான்ஃபிகரேஷன் வச்சுட்டோம்னா அப்பப்போ டெய்லி உங்களுக்கு ரிமைண்டர் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் செலவுலாம் பண்ணும்போது உங்கள் எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ண மறந்துருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் பார்த்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை மெசேஜஸ் பார்த்து நீங்கள் என்னென்ன அன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்கிறத இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லா பட்ஜெட்டிங் ஆப்ஸோட ஒரு கோர் ஃபீச்சர்னா ரிப்போர்ட்ஸ் தான். என்னதான் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணாலும் ஒரு ரிப்போர்ட்ஸாக பார்க்க முடியிற ஆப்ஷன் இல்லைன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம ட்ராக் பண்ணுறலாமே வேஸ்ட்டு தான். ஸோ இவங்க வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆப்ஸில் வந்து ஒரு 1 or 2 ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு மற்ற எல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட்ஜெட் எக்ஸீட் பண்ணியிருக்கோமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியுது. என்னப்பா எல்லாம் பாசிட்டிவாகவே சொல்கிறதுல எந்த நெகட்டிவ்மே இல்லையானா இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு குயிக்காக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேனுவல் என்ட்ரி. இப்போலாம் நிறைய ஆப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வச்சே அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இமெயில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு உங்கள் எஸ்எம்எஸ் வச்சு அவங்களே வந்து உங்கள் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் பட்ஜெட்ஸ் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் இதில் ஆப்ஷன் இல்லை. இதில் வந்து நான் தான் மேனுவல் என்ட்ரி போட்டாகணும். இது டிஸ்அட்வான்டேஜாக ஜென்ரலாக இருந்தாலும் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்க்கு வந்து என்னோட எஸ்எம்எஸ்க்கோ இமெயில்க்கோ ஆக்சஸ் கொடுக்கறது வந்து நான் வந்து செக்யூரிட்டி கன்சர்னாக பார்க்குறேன். அதனால் அந்த மாதிரி ஆப்ஸை விட இந்த மாதிரி மேனுவலாக போடுற அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து எனக்கு பெட்டராக இருக்க மாதிரி இருங்கிறனால இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்காக நான் பண்ண ட்ரேட் ஆஃப் தான். இது உங்களுக்கு எப்படி செட் ஆகுங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் கிளவுட் சிங்க் ஆர் ஷேரிங். இவங்க வந்து சோஃபார் இவங்களோட ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி க்ளவுடில் சேவ் பண்ணுற மாதிரியோ இல்லை வேற ஒரு டிவைஸ் வந்து டக்குன்னு அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. சோஃபார் மேனுவல் பேக்கப் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் ஐ திங்க் அவங்க ரோட் மேப்பில் இந்த கிளவுட் சிங்க் ஆப்ஷன் இருக்கிறதா என்னோட மெயிலுக்கு ரிப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹோப்பிங் டு சீ தட் சூன். தேர்ட் ஒன் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேரண்ட் கம்பெனி. இவங்க வந்து ரியல் பைட்னு ஒரு கம்பெனி தான் இந்த அப்ளிகேஷன் ஓன் பண்ணியிருக்காங்க. நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் ரியல் பைட் வந்து ஒரு சைனீஸ் ஆரிஜின் கம்பெனிங்கிற மாதிரி படித்த மாதிரி ஞாபகம். ஸோ அது வந்து சில பேருக்கு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸாக இருக்கலாம். பட் சோஃபார் இந்தியன் கவர்மெண்ட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஆப்ஸ்லையோ இல்லை கூகுள் பிளே செக்யூரிட்டிஸில் வந்து ஸ்கேன் பண்ணுற இடத்துலையோ இந்த ரியல் பைட் மணி மேனேஜர் அப்ளிகேஷன்ஸ் பற்றி எந்த ஒரு கன்சர்ன்ஸும் இதற்கும் இருந்ததில்லை. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் குட் டு கோ தான். இந்த லாஸ்ட் செக்மெண்ட்
இந்த ஆப்ஸோட சில ஃபீச்சர்ஸை நான் எப்படி லெவரேஜ் பண்ணுறேன் அண்ட் இந்த ஆப்ஸோட கோர் ஃபீச்சர்ஸ்க்கு நான் என்ன ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறது செக்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆப்ஸில் இருக்கிற கேட்டகரிஸ் அண்ட் சப் கேட்டகரிஸில் வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். பட் நான் வந்து ஒரு கேட்டகரி பேரோ ஏதோ போடும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எமோஜி போட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபியூவல்னு ஒரு கேட்டகரி போட்டுறேன்னா அதுக்கு முன்னாடி அந்த பெட்ரோல் எமோஜி வர மாதிரி போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸுமே எமோஜிஸ் போட்டுருவேன். இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணும்போது கேட்டகரி சூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு டெக்ஸ்ட் படித்து பார்த்து சூஸ் பண்ணுறதை விட அந்த ஒரு ஐகான் பார்க்கும்போது ரொம்ப விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. அடுத்து வந்து குயிக் ஆட் விட்ஜெட். இந்த ஆப்ஸில் வந்து நிறைய விட்ஜெட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் குயிக் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்குது. அதை நான் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எங்கேயாச்சும் வெளில போகும்போது கூட டக்குன்னு ஹோம் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அந்த விட்ஜெட் பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸை நான் ஏதாச்சும் வாங்கினா ஆட் பண்ணுங்கிற ஞாபகம் வரும். அதை வச்சு போட்டுருவேன். இது விட இன்னும் பெட்டராக வேணுங்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஃப்ளோட்டிங் விட்ஜெட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணணும்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் மேலே அப்படி ஸ்டிக்கியாகவே அந்த விட்ஜெட் இருக்கும். அதில் நீங்கள் எப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்வைப் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் புது என்ட்ரி ஆட் பண்ணுறதோ இல்லை பழைய என்ட்ரி சர்ச் பண்ணுறதோ இல்லை ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதோ அதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் பீரியாடிக் ரிவ்யூ. இந்த ஆப்ஸ்லேருந்து வர ரிப்போர்ட்ஸை நான் வந்து மந்த்லி கொஞ்சோ இல்லை ஒரு குவார்ட்டர் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோம். அந்த ரிவ்யூ பொறுத்து நம்ம பட்ஜெட்டோட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நம்மளோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, வேறு எங்கேயாச்சும் கட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வி கம் அப் வித் ஆக்ஷன்ஸ். ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் என்னன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது தான் ஒரு வாட்டி வி கேம் டு நோ தட் வி வர் ஸ்பெண்டிங் ரொம்ப நிறைய அமௌண்ட் இன் ஆன்லைன் ஃபுட் டெலிவரிஸ். அதுலேருந்து தான் நம்ம வந்து வெளில ரொம்ப சாப்பிட்றோன்னு ரியலைஸ் பண்ணி ஹெல்த் கான்ஷியஸாக அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ஃபுட்ஸோ அவுட் சைட் ஃபுட்ஸோ நிறைய கட் பண்ணி இப்போ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு டுவர்ட்ஸ் தட் வி ஆர் கோயிங். அது வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்து அதில் ரியலைஸ் பண்ண ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இவங்களோட ஈஸ் ஆஃப் யூஸ் யூஐ அண்ட் யூஎக்ஸ்க்கு 4 ரேட்டிங் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டாக இவங்களோட ரிப்போர்ட்ஸ் ஐ ஹவ் யூஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த ரிப்போர்ட்ஸ். நிறைய ஆப்ஸோட ஃப்ரீ டயர்ஸ் இந்த அளவுக்கு ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்ததில்ல. ஸோ ஐ வுட் ரேட் இட் 4.25 அவுட் ஆஃப் 5. அண்ட் லாஸ்ட்டாக இவங்களோட செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அண்ட் நோ கிளவுட் பேக்கப் அண்ட் ஷேரிங் இது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் தான் எனக்கு. ஆனால் டு காம்பன்சேட் தட் தே ஹவ் கிவன் அட்லீஸ்ட் மேனுவல் பேக்கப். ஐ ஹவ் யூஸ்ட் இட் சம்டைம்ஸ். ஸோ பேக்கப் அண்ட் போர்ட்டபிலிட்டிக்கு ஐ வில் கிவ் 3 அவுட் ஆஃப் 5. ஓவராலாக நான் இந்த ஆப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வுட் ரேட் இட் 4 அவுட் ஆஃப் 5. இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதோ கமெண்ட்ஸோ டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி டு ஹெல்ப். திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ. சரி, போகிறது தான் போகிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அழுத்தி விட்டு போங்களேன்.